தம்பிங்களா, நீங்க ஏதோ சொல்லி கருத்தை திரிக்கிறீங்க. நான் வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் தான் சொல்றேன். ஏன் அந்த இடத்துல அந்த நேரத்துல தனியா ஏன் போறீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, தனியா போறது மட்டும்தான் இப்ப பிரச்சனை. தனியா போனா அப்படிதான் நடக்கும்னு சொல்ல வரீங்க. அந்த 3 அயோக்கிய பயல்களுக்கு நீங்க யாரு அயோக்கிய பயல்கள், உங்களுக்கு என்னடா அங்க வேலைன்னு அந்த அயோக்கிய பயல்களை பார்த்து எவனும் கேள்வி கேட்கல. அந்த அயோக்கிய பயல்கள் ஒரு குற்றவாளி. நீ என்னடா அவ்வளவு போதையில உனக்கு என்னடா அவ்வளவு தேவை கிடக்குன்னு இப்போ அட்டி வரட்டுங்க, அவனுக்கு கைது பண்ணுங்க, கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்றதெல்லாம் வரல. நீ அந்த நேரத்துக்கு போனா நடக்கும், அந்த இடத்துக்கு போனா நடக்கும். உனக்கு என்ன வேலை? ஆம்பளையா இருந்தாலும் போக கூடாது, பொம்பளையா இருந்தாலும் போக கூடாது. சரி, எங்கக்கா உட்காந்து எந்த நேரத்துலக்கா பேசுறது? இங்க பாருங்க, எனக்கும் ஒரு 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு தாயா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வைங்க. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தாயோட மனசு. இது ஒண்ணு சிங்கப்பூர் கிடையாது தம்பி. நீங்க நினைச்ச நேரத்துல உங்க வந்து இது சுதந்திரத்தை காட்டுறதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. பெண்களா சுதந்திரத்தெல்லாம் நீங்க இங்க காட்டக்கூடாது, போய் சிங்கப்பூர்ல காட்டிக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, பெண்கள் தனியா போனா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா, போகாதீங்க தனியா. ஏன் அந்த நேரத்துல என்ன வேலை உங்களுக்கு? அப்ப ஏங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹைதராபாத்துக்கு தனியா போனீங்க? தலைமறைவா அப்ப மட்டும் ஏன் தனியா போனீங்க? தனியா போனா என்னக்கா என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, இது சிங்கப்பூர் கிடையாதான். இத மோடி பார்த்தா எப்படி நெஞ்சு வலிக்கும். பேட்டி படாவ் பேட்டி பச்சாவுன்னா என்னென்னமோ கொண்டு வந்திருக்காரு. இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? இந்திய நாட்டுல பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்ப மோடி ஆட்சி இந்திய நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. சிங்கப்பூரோட கம்பேர் பண்றீங்க. நீங்க அட்லீஸ்ட் உள்ள இருக்க ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணா கூட இது திமுக அரசாங்கம்லாம். நாட்டோட கம்பேர் பண்றீங்கன்னா அப்ப நாடே நாசமா தான் போகுது. மத்த கட்சிக்காரங்க சொன்னா கூட நான் ஒத்துப்போம்பா. நம்ம சங்கி அக்கா சாரி அக்காவே சொல்லும் போது நிச்சயமா வருத்தமா தான். பெண்களை காட்சி பொருளா சினிமாவில படுத்துறாங்கக்கா. அதையெல்லாம் ஒழிச்சா கூட இதெல்லாம் நடக்கும்க்கா. ஒரு பாட்டெல்லாம் வரும்போது கேட்கிறேன், குத்து விளக்குன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான பாட்டெல்லாம் பார்க்கும்போது கூட சில வன்முறைகள் நடக்கதான் செய்யும். வருத்தமா. நன்றி. முடிச்சிடும்.